வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் மாபெரும் பரபரப்பு. சுற்றி வளைத்த மக்கள் ஆணைக்கு தலை வணங்குகிறோம். ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவித்தல். கொழும்பு மாநகர சபை மேயர் பதவி அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் சஜித் தரப்பு. தலைக்கவசம் அணிந்து நடமாடுவோருக்கு எச்சரிக்கை. 21 விமான நிலையங்களை முடக்கியது இந்தியா. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் 16 வயதுடைய பாடசாலை மாணவியின் தற்கொலைக்கு நீதி கோரி பொதுமக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை 16 வயதுடைய பாடசாலை மாணவியின் தற்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சகல நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து கொழும்பில் இன்று காலை மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் பெற்றோர்கள், அரசியல்வாதிகள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தர் மேட்டு சந்தியில் இப்போராட்டம் ஆரம்பமானது. இதைத் தொடர்ந்து ராஜேஸ்வரி கல்வி நிலையத்திற்கு பேரணியாக சென்று அங்கு தமது எதிர்ப்பை மக்கள் தெரிவித்தனர். அதன் பின்னர் கொட்டாஞ்சேனை கல்பொத்தானையில் அமைந்துள்ள மரணித்த சிறுமியின் வீட்டிற்கு பேரணியாக சென்று அவ்விடத்திற்கு முன் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அத்தோடு இச்சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தகவல்களை தெரிவிப்பதாக போராட்ட ஏற்பாட்டு குழுவினர் கருத்து தெரிவித்தனர். இறுதியாக இறந்த மாணவிக்கு தத்தமது சமய அனுஷ்டானங்களின்படி ஆத்ம சாந்தி பிரார்த்தனையை வருகை தந்த அனைவரும் நிகழ்த்தினர். இதேவேளை மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு போராட்டம் இடம்பெற்ற பகுதிகளில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் ஆணைக்கு தலை வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தலில் தமிழ் தேசிய பயணத்தை ஏற்று இலங்கை தமிழ் அரசு கட்சிக்கு மக்கள் வழங்கிய ஆணைக்கு தலை வழங்குகிறேன் என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடனான சந்திப்பு கட்சியின் மாவட்ட பணிமனையில் நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அண்மைய தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எமது மக்கள் வாக்குகளால் வெளிச்சேர்த்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் எமது கட்சிக்கு வாக்களித்து கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி ஆகிய சபைகளில் நாம் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்த மக்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து அவர்களின் மன உணர்வுகளோடு இணைந்த வகையில் எமது தமிழ் தேசிய அரசியல் பயணம் தொடரும் என பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். பிரதமர் கருணி அமரசூரியவுக்கும் உலக வங்கி குழும தலைவர் அஜய் பங்கா அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பிரதமர் கருணி அமரசூரியவுக்கும் உலக வங்கி குழும தலைவர் அஜய் பங்கா அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கையின் அபிவிருத்தி முன்னுரிமைகள் மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பினை தொடர்ச்சியாக பேணுவது குறித்து கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். இலங்கை முகம் கொடுத்த அண்மைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் உலக வங்கி வழங்கிய ஆதரவிற்காக உலக வங்கி குழுவின் தலைவருக்கு பிரதமர் தனது நன்றியை தெரிவித்ததுடன் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பேந்தகு அபிவிருத்திக்கான அரசாங்கத்தின் திட்டம் குறித்தும் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் பொருளாதார சீர்திருத்த முறைமையை பாராட்டிய உலக வங்கி குழும தலைவர் பங்கா பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வேலை தரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். சுகாதாரம், கல்வி, விவசாயம், சுற்றுலா மற்றும் உற்பத்தி தொழில்துறைகள் போன்ற முக்கியமான துறைகளில் முதலீடு
முதலீடு செய்வது குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக விவசாயம் மற்றும் அதன் முக்கிய துறைகளை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் சாத்தியக்கூறுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்தும் பங்கா தனது கருத்துக்களை தெரிவித்தார். புத்தாக்கம் மற்றும் உற்பத்தி திறனுக்காக இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராய்வதை இலங்கையும் ஊக்குவித்தது. வளர்ந்து வரும் தொழில்துறைகளின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யும் வகையில் சுகாதார கொள்கையை வலுப்படுத்தவும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வியை விரிவுபடுத்தவும் அரசாங்கம் தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் ருவேஸ் கனிபா தனது தொகுதியை இழந்துவிட்டதன் காரணத்தினால் குறித்த பதவி நியமனம் தொடர்பில் கட்சிக்குள் சில சிக்கல்கள் உருவாகியுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் ருவேஸ் கனிபா தனது தொகுதியை இழந்துவிட்டதன் காரணத்தினால் குறித்த பதவி நியமனம் தொடர்பில் கட்சிக்குள்ள சிக்கல்கள் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபை ஆட்சித் தேர்தலின் முடிவுகளின்படி பிரதான கட்சிகள் பெரும்பான்மை இழந்த நிலையில் மேயர் பதவி தொடர்பான சிக்கல்கள் தோன்றியுள்ளன. அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் சபையின் அதிகாரத்தை நிலைநாட்ட பெரும்பான்மையை காட்டுவதற்கான விவாதங்கள் தற்போது நடந்து வருகின்றன. எனினும் மேயர் பதவிக்கு மிகவும் பொருத்தமான நபர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அந்நிறுவனங்களின் தலைவர்களை பெயரிடுமாறு அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 50% அதிகமான வாக்குகளை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களை வென்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பல உள்ளூராட்சி மன்றங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடித்துள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சில சுயேட்சை குழுக்களும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இருப்பினும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த கட்சிகளால் 50% அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை. இதற்கிடையில் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடுத்த சில நாட்களில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படவுள்ள பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகள் குறித்தும் அறிவிக்கப்படவுள்ளது. சமந்த ரணசிங்க பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். சமந்த ரணசிங்க சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அவர்களின் முன்னிலையில் இன்றைய தினம் 10வது பாராளுமன்றத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஏட்டிலும் அவர் கையொப்பமிட்டார். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய கேகாலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராகவிருந்த கோசல நுவான் ஜெயரத்ன அவர்களின் மறைவை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 2025 ஏப்ரல் மாதத்தில் 3% குறைவடைந்துள்ளது. இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 2025 ஏப்ரல் மாதத்தில் 3% குறைவடைந்துள்ளது. இதன்படி 6.32 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது மார்ச் 2025 6.53 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்ததிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு போட்டியிடும் காலித் எல் எனினி இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகரை சந்தித்தார்.
யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு போட்டியிடும் கலாநிதி காலித் எல் எனினி இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகரை சந்தித்தார். யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு எகிப்திலிருந்து போட்டியிடும் காலித் எல் எனினி இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் டிஸ்வி சாலி அவர்களை அண்மையில் பாராளுமன்றத்தில் சந்தித்தார். இலங்கைக்கும் எகிப்துக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால பரஸ்பர இருதரப்பு உறவுகள் சந்திப்பில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. பரஸ்பரம் ஆர்வமுள்ள துறைகளில் இரு நாட்டு உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாடும் இங்கு வெளிப்படுத்தப்பட்டது. யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு போட்டியிடும் நபர் என்ற ரீதியில் தனது எதிர்கால நோக்கத்தை வெளிப்படுத்திய காலித் எல் எனினி நாடுகளுக்கிடையே கலாச்சார ஒத்துழைப்பு மற்றும் புரிதலை வளர்ப்பதில் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தெரிவித்தார். இலங்கையின் அணிசேரா வெளியுறவு கொள்கை மற்றும் எகிப்துடன் காணப்படும் நீண்டகால உறவுகள் குறித்து பிரதி சபாநாயகர் டிஸ்வி சாலி எடுத்துரைத்தார். மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் போது முகத்தை மறைக்கும் தலைக்கவசம் அணிந்திருப்பவர்களுக்கு இலங்கை போலீஸ் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் போது முகத்தை மறைக்கும் தலைக்கவசம் அணிந்திருப்பவர்களுக்கு இலங்கை போலீஸ் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த நபர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தாவிட்டால் அவர்களை கைது செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைக்கவசம் அணிந்திருக்கும் போது சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்களை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அனுமதி உண்டு என குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேற்படி சோதனைகளின் போது ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அவ்வாறு செய்ய தவறுபவர்களை கைது செய்யும் அதிகாரம் அதிகாரிகளுக்கு உள்ளதெனவும் போலீசார் தெரிவித்தனர். அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் விபத்தொன்று பதிவாகியுள்ளது. மாத்தறை அக்குரச பிரதான வீதியில் இன்று காலை பயணித்த வேன் ஒன்று தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பாலட்டுவ நுழைவாயிலுக்கு அருகில் வீதிக்கருகில் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கலன் லொரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தின் போது வேனில் பயணித்த 12 பேர் காயமடைந்து மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த வேனில் பயணித்த குழு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் அவர்கள் மாத்தறை முளட்டியன பகுதியை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த அனைவரும் 1990 சுவசெரிய ஆம்புலன்ஸ் ஊடாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பிரதேச மக்களும் போலீசாரும் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்பென சர்வதேச செய்திகள். இந்திய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள சுமார் 21 விமான நிலையங்கள் பயணிகள் விமானங்களுக்கு மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள சுமார் 21 விமான நிலையங்கள் பயணிகள் விமானங்களுக்கு மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதிகளில் பயங்கரமான உட்கட்டமைப்புகளை இந்தியா புதன்கிழமை அதிகாலை தாக்கியதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள 21 விமான நிலையங்களில் சனிக்கிழமை அதிகாலை 5:29 மணி வரை பயணிகள் விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் லே, ஸ்ரீநகர், ஜம்மு, அமிர்தசரஸ், பதான்கோட், சண்டிகர், ஜோத்பூர், ஜெய்சால்மர், ஜாம்நகர், பட்டிண்டா, பூஜ், தர்மசாலா, சிம்லா, ராஜ்கோட், போர்பந்தர், பிகானர், ஹிண்டன், கிசன்கர், ஹாண்ட்லா மற்றும் குவாலியர் ஆகிய விமான நிலையங்கள் பயணிகள் விமானங்களுக்கு மூடப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் சனிக்கிழமை காலை வரை குறித்த விமான நிலையங்களுக்கு செல்லும் மற்றும் வரும் விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளன. பாகிஸ்தான் பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் மீதான இந்திய தாக்குதலுக்கு பிறகு அனைத்து வெளிநாட்டு விமான நிறுவனங்களும் பாகிஸ்தான் வான்வெளியில் பறப்பதை நிறுத்தியுள்ளன. இதேவேளை இந்தியாவின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் சொந்த பயணிகள் விமானங்கள் உட்பட அனைத்து நாடுகளுக்கும் நாட்டின் வான்வெளியை 48 மணி நேரத்திற்கு முழுமையாக மூடுவதாக அறிவித்திருந்தது. அத்துடன் இந்திய தாக்குதலின் போது 57 விமானங்கள் வானில் பறந்து கொண்டிருந்ததாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஜெரிப் சௌத்ரி தெரிவித்துள்ளார்.
அதன்போது பாகிஸ்தான் விமானங்கள் உட்பட சவுதி, கட்டார், எமிரேட்ஸ், எதிகாத், ஹல்பேர், சீன மற்றும் கொரிய விமானங்களும் இருந்ததாகவும் ஆயிரக்கணக்கான பயணிகளின் உயிர்கள் பெரும் ஆபத்தில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 179 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் அஜிங்கியா ரஹானே அதிகபட்சமான 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து 180 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 19.4 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 183 ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றி பெற்றது. அணி சார்பில் டெவால் டிராவிஸ் அதிகபட்சமாக 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.